ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா TNUSRB எஸ்ஐ எக்ஸாமோட சைக்காலஜி டாப்பிக்கில் கோடிங் அண்ட் என்கோடிங் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த கோடிங் அண்ட் என்கோடிங்கில் 4th டைப்பு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுவும் கோடிங் அண்ட் என்கோடிங்கோட தான். இது ஒரு டைப்பு தான். இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா சைக்காலஜியில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்கை வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எப்படி கொடுப்பாங்கன்னா, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெட் இஸ் கால் டேபிள். அதாவது பெட் என்பது டேபிள், டேபிள் என்பது கிச்சன், கிச்சன் என்பது ஓவன், ஓவன் என்பது மிக்சர், மிக்சர் என்பது ஹீட்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேர்டை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன ஆன்சரோ அது எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபுல்லாலாம் ரீட் பண்ணாதீங்க, அது டைம் வேஸ்ட்டு தான். ஸோ டைரெக்டாக அந்த கொஷினை பார்த்தோன்னே கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வாட் வில் அ லேடி பேக்? பேக் பண்ணுறது எதில் பண்ணுவாங்க? ஒரு லேடி வந்து பேக்கிங் வந்து எதில் பண்ணுவாங்க? நார்மலாக பேக்கிங் எதில் பண்ணுவோம்? ஓவனில் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஓவன் வந்து எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஓவன் இஸ் கால்டு மிக்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? மிக்சர். அவ்வளோதான். ஓகே. ஸோ வாட் வில் பி அ லேடி பேக்? பேக் எதில் பண்ணுவாங்கன்னா ஓவனில். ஸோ ஓவன் எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க? மிக்சர். அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் மற்றதெல்லாம் ரீட் பண்ணணும், இதுக்கு இது அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். ஈஸியாக கடைசியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய ஆன்சருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு எந்த ட்ரிக்கெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினை பாருங்கள், நான் கொஷின்லாம் ரீட் பண்ண போகிறதுல ஹூ வில் டீச் இன் அ கிளாஸ்? கிளாஸில் யார் டீச் பண்ணுவா? டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டீச்சருக்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டீச்சர் இஸ் கால்டு கிளர்க். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க். அவ்வளோதான், வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அடுத்த கொஸ்டின், இதுலையும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த சீப்பஸ்ட் ஜுவல்? சீப்பஸ்ட் ஜுவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே விலை கம்மியான நகை எதுன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடையாது, கோல்டு கிடையாது, சில்வர், ரூபி, எமரால்டு. இதிலே எது சீப்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான். அப்போ சில்வரை எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ சில்வர் இஸ் கால்டு ரூபி. ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ரூபி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னன்னா இந்த கடைசியில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே சீப்பஸ்ட் ஜுவல் வந்து சில்வர்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், சில்வர் இஸ் கால்டு என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால கடைசியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கான கரெக்ட் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இதில் கரெக்டாக வரும். அடுத்து பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா with which of the following would a person hear? ஸோ கேட்கறதுக்காக ஒரு பர்சன் எதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா, கேட்கறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? காது. காதுக்கு இயர்னு சொல்வோம். ஸோ இயர் இஸ் கால்டு நோஸ். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கலர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர்ஸ் வச்சு கொடுக்கறதுலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, கடைசியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் வுட் பி த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட்? ஹியூமன் பிளட்டோட கலர் என்ன? ரெட் கலர். ஸோ அப்போ இங்கே ரெட்டை வந்து எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ரெட் இஸ் கால்டு எல்லோ. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து எல்லோ. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரிக்கு, அதாவது இந்த சம் எப்படி செய்யறதுன்னு தெரியாதவங்க வாட் வுட் பி த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட்னு ரெட்டுன்னு சொல்லி அசைன் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ரெட்டை எதுக்கு சொல்லியிருக்காங்களோ ப்ளூ அந்த மாதிரி அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது தப்பாயிரும். ஸோ ரெட் அப்படிங்கிறது அந்த ரெட்டுக்கு எதை வந்து கோடிங்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கலர்ஸில் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் ஒவ்வொன்றுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கிரீன்? ஸோ கிரீன் கலரில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் இருக்கக்கூடியது என்ன? ஆரஞ்சு வருமா? கிடையாது. ஆப்பிள் வருமா? கிடையாது. கிரீன் ஆப்பிள்னு தனியாக இருக்குது. பட் கிரீன் கலரில் இருக்கக்கூடியது பனானா கிடையாது, ஆப்ரிகாட் கிடையாது, ஆப்பிள் கிடையாது. சில்லிஸ் பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அப்ப சில்லிஸை வந்து இங்க எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சில்லிஸ் ஆர் பனானாஸ். சில்லிஸை வந்து எதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா பனானாஸ். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பனானா. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சைக்காலஜியில் மிஸ்டேக் பண்ணாதீங்க, அதே மாதிரி மிஸ்ஸும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக வர கொஷின்ஸ்லாம் டக்குன்னு ஆன்சரை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து சைக்காலஜி இல்லாமல் சயின்ஸ் மற்ற சோஷியல் சயின்ஸ் டாப்பிக்கும் கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி சயின்ஸோட வீடியோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். TNUSRB எஸ்ஐ சிலபஸில் என்னென்ன சயின்ஸ் டாபிக் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது
வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸாகவே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட் பார்த்து படிக்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நான் எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோலையுமே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் வீடியோஸ் பார்த்து படிக்க முடியாது, எனக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ என்னோட மெயில் ஐடி வந்து ladystuff@gmail.com ladystuff@gmail.com அப்படிங்கிறதான் என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி பே பண்ணி நீங்கள் சயின்ஸ் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். சயின்ஸ் பிடிஎஃப் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் வைஸ் பாலிட்டியோட பிடிஎஃப் இருக்குது, ஜியாகிரஃபியோட பிடிஎஃப் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் இருக்குது. 6th-லேருந்து 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரியோட ஒன்லைனர் பிடிஎஃப் இருக்குது. அண்டு தமிழ் இலக்கணம் 6th to 10th வரைக்கும் இருக்குது, அதுவும் பிடிஎஃப் நம்மள்கிட்ட இருக்குது. எக்கனாமிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸுமே 6th to 10th வரைக்கும் உள்ளது இருக்குது. அண்ட் 11th and 12th வந்து நம்ம பாக்ஸ் கொஷின், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் பிடிஎஃப் வந்து கொடுப்போம். வேறு என்ன இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜியாகிரஃபி பிடிஎஃப்பும் இருக்குது, பாலிட்டியும் இருக்குது. ஸோ இது வேணும், என்னென்ன பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் டேரெக்டாக மெயில் ஐடிக்கு பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பிடிஎஃப் வேணும், எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே மெயில் ஐடியில் தான் வந்து உங்களுக்கு கான்வர்சேஷனில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை என்னால் பே பண்ணி வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அதுக்குரிய வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதுக்குரிய பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.